வணக்கம் ஜிஎஸ்ஃபாம். வணக்கம் ஜிஎஸ்ஃபாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அனதர் ஒரு யூசர் ரிவ்யூ எபிசோடுக்குள்ள தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு என்ன வாகனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கியா சோனட்ங்க. கியா நிறுவனத்தில் பிராண்டில் கார் வாங்குறப்போ அவங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இந்த சோனட் பயன்படுத்துனதில் என்ன ஏது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவில் நம்ம சதீஷ் ப்ரோவை வரவேற்றுலாம். வாங்க ஜிஎஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ கியா சோனட் ஏன் வாங்கணும் அப்படின்றதுக்கு முன்னாடி, இந்த கியா சோனட் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன கார்கள்னு நீங்கள் பார்த்தீங்க? கண்டிப்பாக என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் எஸ்யூவி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வச்சிருந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ச்பேக், நம்ம குவிட் வச்சிருந்தோம். சரி, அது சேல்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பவும் நான் போய் அந்த ஹேட்ச்பேக் செக்மெண்ட்லயோ இல்ல பெரிய லக்ஸரி செக்மெண்ட் போறேன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா பட்ஜெட்டே ஒரு 10 லட்சம் 11 லட்சம் தான் என்னோட மேக்ஸிமம் என்னோட பட்ஜெட் இருந்துச்சு. இதுக்குள்ள என்ன பார்க்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கும்போது நான் வந்து 2-3 கம்பெனிஸ் பார்த்தேன். அதுல வந்து கியாக்கு முன்னாடி நான் பார்த்த சொல்லலாம். ஹுண்டாய் வென்யூ பார்த்தோம், ஹுண்டாயில எக்ஸ்டர் பார்த்தோம். 3X லான்ச் ஆகல ஆக்சுவலா. ஆனா 3X XUV 300 பார்த்தோம் ஆக்சுவலா. பட் அதெல்லாம் தாண்டி கியா வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. பர்சனலா டிரைவிங் இதே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த பிக்கப் இதெல்லாம் வந்து செகண்டரியா சொல்றேன். பட் பேசிக்காவே வண்டி பார்த்தோன்னே சில விஷயங்கள் நமக்கு பிடிக்கும். பாத்தீங்களா, பார்த்தோன்னே அப்பியரன்ஸ்க்காக சோனட் எனக்கு அப்படியே ஏன்னா இது ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு எனக்கு பிடிச்சது. இதுக்கு முந்தின மாடல் எனக்கு அவ்வளவு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஃப்ரண்ட் கிரில்லா இருக்கட்டும் இல்ல பேக் லுக்கா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் அவுட்டர் லுக்ல நான் சொல்லிடுறேன். போத் இன்னர் அண்ட் அவுட்டர் எனக்கு ரெண்டுமே பிரெஃபரன்ஸ் வந்து கியா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. அந்த லுக் அப்படின்றது ஃபர்ஸ்ட் விஷயமா இருக்குது. கண்டிப்பா பண்ணதுக்கு. சரிங்க, இப்போ இந்த கியா சோனட், ஹுண்டாய் வென்யூ, மஹேந்திரா, டாடா நிக்சான், பிரெஸா இத்தனை கார் இருந்து. பிரெஸா டாடா நிக்சான்லாம் பாத்தீங்களா? எல்லாமே பார்த்தோம். பிரெஸா டாடா நிக்சான்ல என்ன நெகட்டிவா பாத்தீங்க நீங்க? நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஓப்பனா என்ன சொல்லிருங்க? பிரெஸா பாக்குறப்ப பாத்தீங்கன்னா நான் அதுல ஒர்க் பண்ணிருக்கேன் சுசுகில. சோ பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட்ஜெட் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் ரீசன். சரிங்க. டாடா ரொம்ப பிடிக்கும், பில்ட் குவாலிட்டி. ஆனா சர்வீஸ் ஒஸ்ட்னு கேள்விப்பட்டேன் என்னோட சைடுல இருந்து. நான் ஃபுல்லா சொல்ல விரும்பல. ஆனா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், எங்க ரிலேஷன் ஒருத்தங்க வாங்கி எலக்ட்ரிக்கல் பிளஸ் வந்து அதுல பிளாக் எடிஷன் சொல்லிட்டு எல்லாமே வாங்கியிருந்தாங்க. 2-3 பேருக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பர்சனலா சர்வீஸ் சென்டர்லயே கொஞ்சம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். சரி, வேண்டான்னு முடிவு பண்ணது காரணம் அதுதான். சோ பிரெஸா போகாத காரணம் பட்ஜெட், டாடா போகாத காரணம் சர்வீஸோட இதுதான். ஆமா. ஹுண்டாய் வென்யூவா கியா சோனட்டான்னு பாக்குறப்போ கியா சோனட்டோட லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? கண்டிப்பா. ஓகே. சோ மஹேந்திரா 3XO வந்து நீங்க வாங்கின டைம்ல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 3XO லான்ச் ஆயிருந்துச்சு. அந்த டைம்ல ஆயிருந்துச்சு. நான் ஆக்சுவலா மார்ச் மாசம் தான் இது புக் பண்ணேன். ஃபேஸ் லிஃப்ட் வந்துருச்சு. அப்ப வந்து அவங்க R&D முடிஞ்சு வந்துருச்சு. ஆக்சுவலா 3XO வந்துருச்சு. பட் எனக்கு மஹேந்திரா போனா என்ன ஒரு சிம்பிளா ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னா, மைலேஜ் கிடைக்காது, பெர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள் அது. சோ இது வந்து நானும் எங்க அப்பாவும் ஓட்ட போறோம். சோ எங்க 2 பேத்துக்குமே சிமிலரா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வாங்கினேன். அது என்னோட ஓப்பனா ரிவ்யூ சொல்லிடுறேன். மஹேந்திரா இட்ஸ் பெஸ்ட் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே. ஆனா பட்ஜெட் நீங்க வந்து மைலேஜ் கன்சர்ன் பாக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் லேக் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவ்வளவுதான். ஆமா, மஹேந்திரா அப்படின்றப்போ நீங்க டீசல் தான். கண்டிப்பாக. டர்போ பெட்ரோலுங்கும் போது மைலேஜ். ஆமாங்க. இன்னொரு விஷயம் எல்லாத்துலயுமே கேட்பேன், இந்த ஹெட்லாம்ப் வெளிச்சம் உங்களுக்கு போதுமானதா இருக்கா? கண்டிப்பா இல்ல. ஹாலோஜன் நான் எடுத்துக்கிறது வந்து HTKல ஆப்ஷனல் மாடல். ஐயோ மக்களே, இதை சொல்லி போன வீடியோல திட்டாங்க. நீங்க நம்ம வந்து யூசர் ரிவ்யூக்கு எடுத்துட்டு வந்திருக்கிற வாகனம் 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர்ல HTK ஆப்ஷனல் அப்படின்ற வேரியன்ட்டுங்க. கடைசியா ரீசெண்டா லான்ச் ஆன ஒரு வேரியன்ட். கண்டிப்பா. ஸோ ஹெட்லாம்ப் வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் இதாக தான் இருக்கு. கண்டிப்பா. சரி, அடுத்து என்ஜினை பத்தி பேசிடலாம். ஒரு 1200 சிசியில் உங்களுக்கு ஒரு நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் பெட்ரோலுங்க. கண்டிப்பா. எப்படி இருக்குது? ஓப்பனா சொல்ல போனா நான் சொன்ன அதே பாத்தீங்களா, நீங்க கேட்டீங்களா என்னென்ன இதுக்கு முன்னாடி வண்டி பாத்தீங்கன்னு சொன்னீங்களா, அதுல வந்து ஓட்டி பாக்குறதுக்கு முன்னாடியே நான் ஆல்ரெடி சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணதுனால, சர்வீஸ் மெக்கானிக்கான இருந்ததுனால, சரி இந்த மாதிரி வண்டிக்கு என்ன இன்ஜின் இருக்கு அப்படின்னு பார்த்தேன். ஹூண்டாய் வென்யூவா இருக்கட்டும், இல்ல கிராண்ட் 10 i10 நியாஸா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், கியா சோனட்ல இந்த எல்லாமே 1.2 லிட்டர் இன்ஜின் தான் வருது. இதுக்கு மேல 1.5 லிட்டர் இருக்கு, டர்போ இருக்குங்கிறது நம்மளோட அடுத்த பட்ஜெட் போகுது. பட்ஜெட்டுக்குள்ள இந்த என்ன வருதுங்க பாக்குறப்ப 1.2 லிட்டர் எனக்கு ஓகேவா இருந்துச்சு. அதுல எக்ஸ்டீரியர் லுக், இன்டீரியர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சேர்த்து இந்த இன்ஜினும் ஒரு முக்கியமான ரீசன் சொல்லுவேன். ஓகே. இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுங்க? ஆக்சலரேஷன் நீங்க அழுத்தினா சீரிட்டு போற மாதிரி இல்ல, அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. இது வந்து சடன் பிக்கப் கிடையாது. ஆனா ரன்னிங் பிக்கப் இருக்கு. நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு 3rd கியர்ல இருந்து அடுத்த கியர் மூவ் ஆகுறீங்க, முன்னாடி ஒரு வண்டி போயிட்டு இருக்கு, நம்ம இப்போ ஓவர்டேக் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு கான்ஃபிடன்டோட பண்றப்ப நல்லாவே உங்களுக்கு நல்ல புல்லிங் பவர் இருக்கு. நாம வந்து இப்ப ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறதுனால நம்ம ஏரியா வந்து மத்த நகரங்களை கம்பேர் பண்றப்ப டிராபிக் கம்மி தான். பட் இங்க இருக்கக்கூடிய நிலைமையிலேயே 15 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் அப்படிங்கிறது கன்ஃபார்மா கிடைக்குது. நல்லா ஓட்டுனீங்க, நீங்க மட்டும் சிங்கிள் டிரைவ் பண்றீங்க அப்படின்னா எந்த இடைஞ்சலும் இல்ல, பேரிகேட்ஸ் இல்ல, சப்போஸ் ஸ்பீட் பிரேக்கர்ல இல்ல அப்படின்னா 18 வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிரீங்களா? தாராளமா தான் பண்ணிடலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாங்க, எந்த அளவுக்கு சத்தம் இருக்கு அப்படின்றத நான் மைக் இங்க வைக்கிறேன். என்ஜின் ஐடல்ல எந்த அளவுக்கு சத்தம் வருது அப்படின்றத உங்களால கேட்க முடியும்னு நினைக்கிறேன்.
ஆக்சுவலா வண்டி நான் பர்சனலா ஃபீல் பண்ணதுங்க. சரிங்க. உள்ள இருக்கிறப்ப வண்டி ஆன்ல இருக்கா, ஆஃப்ல இருக்கான்னு தெரியறது இல்ல. ஆமா. இந்த டவுட் எனக்கு இருந்திருக்கு. இது இப்ப ரீசென்ட்டா என் ஒய்ஃப வந்து இப்ப நான் டிரைவிங் கிளாஸ் கூட்டி போயிட்டு இருக்கேன். Okay. அவங்க சம்டைம்ஸ் ஆஃப் பண்ணும்போது எனக்கு என்னமோ ஆன் ஆன மாதிரி தான் இருக்கு. ம். ஆஃப் பண்ணியிருக்கும் போது அந்த மாதிரி டபுள் மைண்டாவே இருக்கு. ஒரு டைம் கன்ஃபர்மேஷன் என்ன பண்றேன்னா நியூட்ரல் பண்ணிட்டு ஆக்சிலேட் ரைஸ் பண்ணு அப்படிங்க. அப்பதான் எனக்கே தெரியுது வண்டி ஆன்ல இருக்குதுன்னே தெரியுது. ஆக்சுவலா வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. இன்ஜின் வந்து நாய்ஸா இல்லவே இல்லை உங்களுக்கு ஆக்சுவலா. ஆக்சுவலா ரொம்ப நல்ல இன்ஜின் இது. ஆமாங்க. மேபி எனக்கு என்ன டவுட்னா வண்டி புதுசா இருக்கனால இப்படி இருக்குது. இன்னும் லாங் டைம் போகும்போது இன்னும் மேபி இதுக்குமே வந்து இந்த இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்குமே உங்களுக்கு அந்த நல்லா இருக்கும். அதெல்லாம் குறைய இருக்காது. ஸோ வாகனத்தோட இன்டீரியர் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியில எந்த அளவுக்கு இருக்குன்னு தோணுதுங்க? பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி நான் பார்த்த வென்யூவா இருக்கட்டும் இல்ல மாருதியா இருக்கட்டும் கம்பேரிட்டிவ்லி குட். என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளாஸ்டிக் குவாலிட்டிஸ் கொண்டது வந்து பாத்தீங்கன்னா கியா சோனட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா என்னைக்குமே கொரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொரியன் ஆட்டோமேக்கர்ஸ் அதான் சொல்லிருங்க, தெளிவா சொல்லிருங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் குவாலிட்டியில குறை வைக்க மாட்டாங்க. அதுதான் எனக்கு பர்சனலா இங்கேயும் ஃபீல் ஆச்சு. இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் 8 இன்ச்ல கொடுத்துருக்காங்க. இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பர்சனலா ஃபீல் ஆச்சு. அதாவது இப்போ நம்ம சப்வூஃபர் மாட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? எனக்கு என்னன்னா எல்லாமே நெகட்டிவ் பாசிட்டிவா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நிஜமாவே சொல்றேன், எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ இங்க கொடுக்குற இந்த நீங்க ஸ்பீக்கரா இருக்கட்டும், இன்ஃபோடைன்மென்ட் சிஸ்டமா இருக்கட்டும், நீங்க வண்டியில வரதே உங்களுக்கு போதுமானது. தேவையே இல்லை, நீங்க மாத்தவே தேவையில்லை. சப்புங்கிறது எனக்கு அடிஷனல் தேவைப்பட்டதுனால என் பட்ஜெட்டுக்குள்ள வரதுனால அதை மாட்டினேன். இல்லாட்டி நம்ம ஃபேமிலியோட தான் போறோம், அதை விட்டா நம்ம பாய்ஸோட போறோம், நம்ம பேசுவோம், நிறைய ஆடியோஸ் கேட்போம். பட் அதுவே போதுமானது. சப்வூஃபர் மாட்டுறதுக்கு எவ்வளவு வந்துச்சுங்க அடிஷனல்? எனக்கு சப்வூஃபர் நான் வந்து இன்ஃபினிட்டிங்கிற ஒரு பிராண்ட்ல மாட்டினேன். அரௌண்ட் லைக் ஒரு 5000 வந்துச்சு. ஓகே. இதை விட நீங்க அதிகமாக போறதுல இருக்கு. பட் நமக்கு அதெல்லாம் இப்போ கோயம்புத்தூர் சென்னையும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா வர இன்னைக்கு ஆஃப்டர் மார்க்கெட்ல நீங்க பாத்தீங்கன்னா அப் டு 50,000 60,000 எனக்கு காதுபடவே கேட்டதை நான் பார்த்திருக்கேன். மேபி அதுக்கு தகுந்தாப்புல பிராண்ட் இருக்கலாம். பட் என்ன பொறுத்த இன்ஃபினிட்டிங்கிற ஒரு நல்ல பிராண்ட். சப்வூஃபர் 5000 ஆம்பிளிஃபையர் வச்சாங்களா? ஆம்ப் வச்சாங்க. ஆம்ப் வந்து அரௌண்ட் லைக் ஒரு 6500 வந்துச்சு உங்களுக்கு. அதுவும் இன்ஃபினிட்டி 10 to 15 குள்ள முடிச்சுக்கலாம். 10-15,000 குள்ள வித் வயரிங் கனெக்ஷனோட நீங்க நீட்டா முடிச்சுக்கலாம். அது நீட்டா நம்ம ஈரோடு லோக்கல்லே இருக்கிறதுனால இங்க தெரிஞ்ச கடையில நான் பண்ணிட்டேன். பட் ரேட்டுக்கு ஏத்த நல்ல ஒர்த் இருக்குங்க. அந்த ஆடியோ மட்டும் ப்ளே பண்ணிக்கலாம். கண்டிப்பா. அதாவது ஆக்சுவலா ஸ்பீக்கர் ஸ்டாக்கா இருக்குது. சப்வூஃபர் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கோம். அதாவது ஒரிஜினாலிட்டியில எதுவுமே கை வைக்கவே இல்லை. டியூட்டரா இருக்கட்டும், ஸ்பீக்கரா இருக்கட்டும், எதுவுமே நான் ஒரிஜினாலிட்டி கை வைக்கவே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் நல்லாவே இருந்துச்சுங்கிற பட்சத்தில். ஓகே. சீட்ஸ் உட்கார்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? கண்டிப்பா. இப்ப நான் சீட் வந்து மாத்திட்டேன். பட் கம்பெனில வந்த சீட்டே மோர் தென் எனஃப். ஏன்னா சைடுல லெதரும் சென்டர்ல ஃபேப்ரிக்கும் கொடுத்துருந்தாங்க. உண்மையாலுமே நீட்டா இருக்கு. அதாவது பேஸ் வேரியன்ட்ல இருந்தே நல்லாவே சீட் கொடுத்துருக்காங்க. நமக்கு அடிஷனலா தேவைப்படுறதுனால நம்ம பிசினஸ்க்கும் இது தேவைப்படும், கஸ்டமருக்கு காமிக்கணுங்காக நம்ம சீட் கவர் போட்டிருக்கோம். பட் அது இல்லாம நீங்க வந்து இதுல எல்லாம் கை வைக்க வேண்டாம், எனக்கு பட்ஜெட்டே மொத்தமே ஒரு அரௌண்ட் லைக் ஒரு 11 lakhs தான் வருது, அதுக்கு மேல நான் எதுவுமே செலவு பண்ண விரும்பல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கார் வந்து மோர் தென் எனஃப். ஓகே. சரி, அடுத்து ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி எப்படி இருந்துச்சுங்க? கண்டிப்பா அதை போட்டே காமிச்சிடலாம் நினைக்கிறேன். நீங்க பாருங்க. அதாவது நீங்க டீசென்ட்டா இருக்கு. ஆஃப்டர் மார்க்கெட்ல வரத விட அந்த ஈக்குவலா வருது உங்களுக்கு. ஆக்சுவலா கம்பெனில இந்த அதாவது இந்த வேரியன்ட்க்கு கொடுத்திருக்கிற ரிவர்ஸ் குவாலிட்டிக்கு குறை இல்லை. ஏன்னா இவ்வளவு சூரிய வெளிச்சத்துலயுமே நமக்கு ரிவர்ஸ்ல இவ்வளவு நல்லாவே காமிக்குதுங்கிறது இது. பிளஸ் வந்து அசிஸ்டன்ட் இருக்கு. நீங்க திருப்பறப்ப ஸ்டேரிங் திருப்பறப்ப நீங்க கைடன்ஸ் இருக்கு. சோ அதுக்கு மோர் தென் எனஃப் இது ஆக்சுவலா. ஏசியோட சில்னஸ் எப்படி ஃபீல் பண்றீங்க? உண்மையாலுமே ஏசி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நாங்க வண்டி எடுத்தோடனே நாங்க லாங் டிரைவ் தான் போனோம். அந்த டைம்ல ஒரு பால் சிந்திட்டங்காட்டி கொஞ்சம் ஸ்மெல் வந்ததுனால நான் வந்து அதை கொஞ்சம் சானிடைஸ்லாம் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். அந்த ஸ்மெல் தான் எனக்கு கொஞ்சம் இறஞ்சலா இருந்துச்சு. மற்றபடி ஏசி கூலிங் வந்து சன்ஃப்ளேம் ஒட்டுனது ஒரு அட்வான்டேஜ். அது இல்லாம இருக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்குது கவரேஜ். ஏன்னா நீங்க வெயில் நிறுத்திட்டு போயிருக்கீங்க, வந்து எடுக்கிறப்ப நார்மலாவே எல்லா கார்லயும் வர ஹீட் தான் வருது. ஏசி கவரேஜ் ஒரு அடிஷனலா ஒரு 5 minutes டைம் எடுக்குது. இப்போ சன்ஃப்ளேம் போட்டிருக்கனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அடிஷனலா இதாகுது. பட் அதான் கவரேஜ் டைம்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமா இருக்கு. நீங்க எவ்வளவு வெயில் நிறுத்திட்டு ஹாட் சிட்டில நிறுத்திட்டு போயிருக்கீங்கன்னா கூட உண்மையுமே ஏசி கவரேஜ் வந்து நல்லாவே இருக்கு. ஓகே. விசிபிலிட்டிலாம் ஒன்றும் குறையில்லை? எந்த குறையும் இல்லை. அதாவது கம்ஃபர்டபுளா இருக்கு. பிளஸ் என்ன இன்னொரு அட்வான்டேஜ்னா எனக்கு இந்த மாடல்லயே உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. சீட் அட்ஜஸ்டபிள். ஸோ என் அப்பா வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியா இருப்பாரு, நான் வந்து அரௌண்ட் லைக் 5'8" இருக்கேன். ஸோ எனக்கு எப்படி இருந்தாலும் நான் ஓட்டுவோம். பிளஸ் நமக்கு டிரைவிங் பிடிச்சிக்கிறதுனால நம்ம சீட்டை பத்தி பெருசா கண்டுக்கிறது இல்லை. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கிறோம். ஸோ அதனால வந்து எனக்கு விசிபிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. ஓகே. ஆக்சுவலா நிறைய பேர் வந்து இந்த லெக் ரூம் அண்ட் நீ ரூம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹுண்டாய் வென்யூ கியா சொனட்ல குறை சொல்லுவாங்க. ஆமாங்க. பட் இந்த ஜென்ரேஷன்ல வந்து சீட்டை கொஞ்சம் ஸ்கூப் பண்ணிருக்கனால உட்காரதுக்கு வந்து கம்ஃபர்டபுளா தான் ஃபீல் ஆகுதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி இருக்குதுங்க? இப்போ நீங்க என்ன பாத்திருப்பீங்க, நான் சொன்ன மாதிரி 5'8" இருக்கேன். என் கால் நார்மலாவே பெருசு தான். இப்போ எனக்கும் இந்த சீட்டுக்குமே பாத்தீங்கன்னா இவ்வளவு கேப் இருக்கு.
இருக்கு. ஒரு 2 இன்ச் 3 இன்ச் கேப்பே. நான் வந்து சும்மா ஒரு இதுக்கு உட்காருங்க கம்ஃபர்டபுளா உட்காந்தாலுமே இந்த அளவுக்கு எனக்கு நான் வந்து சாஞ்சு உட்காந்துருக்கும் போது எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாவே இருக்கு ஆக்சுவலா. ஆமா சரி, ஓகே. அடுத்து ரியர்ல ஏசியோட சில்னஸ் எப்படி இருக்குங்க? அதாவது நீங்க அதான் சொல்ல பாருங்க, ஃப்ரண்ட்ல எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு பேக்லயும் வருது. டைப் சி சார்ஜஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருந்தா சந்தோஷமா இருந்திருக்காதா? நான் அதை எதிர்பார்த்தேன். அது ஓப்பனாக கேட்டேன். பட் ப்ரோ இதுதான் நாங்க ஃபேஸ் லிஃப்ட்டை சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ன சமாளிச்சாங்க. இது ஐபோன் அப்கிரேட் மாதிரியே இருக்குது. அதனால சரி அவங்க எதனால பண்ணிருக்கலாம் அப்படின்னா அவங்க R&D டிபார்ட்மெண்ட் சொன்னதுனால அப்படி பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஆனா ஓகே தான். பட் நம்ம சார்ஜர் இருக்கிறது அங்கேயும் முன்னாடி 2 போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் பரவாயில்ல. ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருந்துருக்கலாம்னு தோணுதா? கண்டிப்பா பேக்கப் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குன்னு யோசிக்கிறேன். இது ஒரு டிராபேக் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு ஆம்ரெஸ்ட் பின்னாடி ஹெட்ரெஸ்ட் பிளஸ் ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே யோசிக்கிறேன். பட் ஓகே தான். பின்னாடி 3 பேர் உட்கார முடியுதா? அதாவது கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறவங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்காது. கொஞ்சம் கன்ஸ்ட்ரைன் பண்ணி தான் உட்கார மாதிரி இருக்கும். பட் என்ன மாதிரி லீனா இருக்க பர்சன்ஸ்னா 3 பேர் தாராளமா உட்காரலாம். ஹைட் அண்ட் வெயிட் நான் சொல்றது. நான் ஒரு அரௌண்ட் லைக் ஒரு 65 இருக்கேன். நான் ஒரு 58 இருக்கேன். என்னோட மாதிரியே 3 பேர் நல்லா தாராளமா உட்காரலாம். பட் இந்த சென்டர் பொசிஷன் மட்டும் கொஞ்சம் முன்னாடி வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்குது. எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல. சீட் இல்லாதனால சென்டர்ல இருக்கனால அந்த ஒரு ஃபீலிங் வருது. சரி, பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குதுன்னு தோணுதுங்க? பூட் ஸ்பேஸுக்காகவும் தான் இந்த கார் வாங்கினே சொல்லலாம். ஒன் ஆஃப் த ரீசன். என்னதான் நான் எக்ஸ்டீரியர்ல சொன்னாலும் இன்டீரியர்ல சீட்டு அந்த ஏசி வெண்ட் சன் ரூஃப் எல்லாம் இருக்குன்னு சொன்னாலுமே பூட் ஸ்பேஸ் வந்து மோர் தென் 350 லிட்டர்ஸ் இருக்குது. அரௌண்ட் லைக் 365 லிட்டர்ஸ் நினைக்கிறேன். 385 லிட்டர்ஸ். ஸோ இது வந்து எனக்கு 2 பெரிய லக்கேஜ் வைக்கிறதுக்கு எனக்கு யூஸ் ஆச்சு. எப்பனா என்னோட சிஸ்டர் வந்து கேரளால வந்திருந்தாங்க ஏர்போர்ட்ல. நான் வச்சு பார்க்கும்போது இதே எனக்கு குவிட்ல இருக்கும்போது ரொம்ப சிரமப்பட்டு இருந்தேன். என்னால வைக்க முடியாது. சீட்டை மடிச்சு தான் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. சோ எனக்கு 2 பெரிய சூட்கேஸ் வச்சுக்கலாம். அது போக நீங்க அடிஷனலா வேணா சீட்டை மடிச்சு வச்சு கூட வச்சுக்கலாம். பட் பூட் ஸ்பேஸ் மோர் தென் எனஃப். ஸோ ஓவரால் எனக்கு தெரிஞ்சு வாகனத்தோட இன்டீரியர் பத்தியும் பேசிட்டுங்க. அடுத்து ஓட்டி ட்ரைவ் பண்ணிட்டு கன்க்ளூஷன் சொல்லி கண்டிப்பாக நீங்க ஒன்னு சொல்ல மறந்துட்டீங்க. ஆக்சுவலா மத்த காரை கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து இந்த சன்ஷேட் ஆக்சுவலா இங்க வருது. இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது வந்து டிஃபால்ட்டாவே கம்பெனிலேயே 2 பக்கம் கொடுத்துறாங்க பேக் சைடுல. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா இது வந்து ரொம்பவே இன்னைக்கு இருக்கிற வெயில் காலகட்டத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயம். கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே ஆஃப்டர் மார்க்கெட் போய் இந்த சன்ஷேட் வாங்கி மாட்டுறாங்க. அது ஸ்க்ரூ பண்றாங்க. அது வந்து ஒரிஜினாலிட்டி டிஸ்டர்ப் பண்ணுது. இதுக்கு மேல ஒரு லேயர் வைக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு அது கொஞ்சம் விருப்பம் இல்ல. ஆல்சோ ஃபேமிலிக்கு நல்லா இருக்குது. பிரைவசி தாண்டி என்னன்னா இப்ப ஏதாவது குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டு வராங்க, தூங்கிட்டு வரதே சில பேர் பார்த்தா விரும்ப மாட்டாங்க. ஜன்னலோரமா படுத்துட்டு இருக்கிறதே பார்த்தா அசிங்கமா நினைப்பாங்க. அவங்களுக்கு இது கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ். நல்ல விஷயம் ஆக்சுவலா. ஏன்னா இந்த விஷயம் அதான் ஞாபகப்படுத்திட்டு உங்களுக்காக. தப்பு இல்ல. சரிங்க. ஸோ இப்போ வண்டியோட டிரைவபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. கண்டிப்பா. ஏன்னா யூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்களே ஓட்டி சொல்றப்போ இன்னும் கொஞ்சம் வந்து மக்களுக்கு வந்து ஈஸியா புரியும். அப்புறம் நம்ம என்னதான் இன்ஜின் பத்தி அதிகமா பேசினாலும் எப்படி கிளட்ச் போடுறாங்க, கியர் போடுறாங்க, இதை வச்சு நம்ம டிரைவ் ஆன் ரோட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா தான் நீங்க சொன்ன மாதிரி புரியுமே. கிளட்ச் கியர்ல எப்படி இருக்கு? கிளட்ச் மிதிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. எனக்கு மாருதி ஓட்டுன மாதிரி தான் இருக்கு. ஏன்னா டிஃபால்ட்டாவே நம்ம வந்து born and brought up middle class. So middle class mindset எல்லாமே நம்ம மாருதி ஓட்டுனா எப்படி இருக்குன்னா டிரைவிங்கே ஆப்வியஸ்லி எல்லாருமே மாருதில கத்திருப்போம். 800 இருக்கட்டும் இந்த மாதிரி. ஸோ அந்த இதுலயே இருந்து எனக்கு பழகுறதுனால பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. கிளட்ச் நல்லா இருக்கு, கியரும் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. இந்த இடிச்சு நிக்கிற ஃபீல் ஏதாவது வருதுங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர்ல வந்து ஸ்பீட் பிரேக்கர் ஏறப்போ இல்ல வந்து ரொம்ப ஸ்லோ ஸ்பீட்ஸ் போறப்ப அந்த மாதிரி ஏதாவது இன்னைக்கு வந்து நடந்திருக்கு? இல்லையே, அந்த மாதிரி இல்ல. நான் வாங்கின இந்த 6 மாசத்துல அரௌண்ட் லைக் 7500 கிலோமீட்டர் ஓடி இருக்கேன். பட் எந்த வரைக்கும் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்ததே இல்லை. ஓகே. பிரேக்ஸ்ல எப்படி ஃபீல் ஆகுதுங்க? பிரேக்ஸோட பைட்ல எப்படி இருக்கு? பிரேக்ஸ் நார்மல் தான். எனக்கு வந்து இதுல எந்த அதான் சொல்றேன் பாருங்க, மிஸ்டேக் வைஸ்ல இதுல எதுவுமே சொல்ல முடியாது. எக்ஸப்ட் அந்த சடன் பிக்கப் இல்லையே அப்படிங்கிற ஒரு குறை மட்டும் தான் இருக்கே தவிர பிரேக்கா இருக்கட்டும், கிளட்சா இருக்கட்டும், ஸ்டேரிங் கண்ட்ரோலா இருக்கட்டும், எல்லாமே நல்லாவே இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு நீங்க எதிர்பார்க்குற இந்த 10.5 லட்சம் பட்ஜெட்டுக்கு இது மோர் தென் எனஃப் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம செக்மெண்டே காம்பாக்ட் எஸ்யூவி போயாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து மைலேஜ் எனக்கு வேணும், பெர்ஃபார்மன்ஸும் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. எல்லாமே டிக் பண்ண முடியாது. நீங்க அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கேட்டப்போ சொல்றப்ப நான் யோசிச்சு தான் சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னா நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும்போது திரும்ப அதுல நெகட்டிவ்னு ஏதாவது 1-2 நம்ம சொல்லலாமே தவிர ஸ்பெசிஃபிக்கா நம்ம அதை பின் பண்ணி சொல்ல முடியாது. அதாவது ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது அது நெகட்டிவா தெரியல. ஓகே. சஸ்பென்ஷன்ங்க, இப்போ ஒரு ரோடு வரும் எனக்கு தெரிஞ்சு. ரோடு தான், அதாவது சிட்டிக்குள்ளேயே ஒரு ஹில் ஸ்டேஷன். அதாவது என்ன சொல்றீங்க, ஆஃப் ரோடு அந்த மாதிரி. ஈரோட்டில் மசனகுடி. ஏன்னா ஈரோடு பொறுத்த வரைக்கும் ரோடு வந்து நிறைய இடத்துல பறச்சு போட்டு வச்சிருக்காங்க. கண்டிப்பா. அதனால வந்து சஸ்பென்ஷன் டெஸ்ட்லாம் பண்ணணும்னா அழகா அற்புதமா இங்க பண்ணிடலாம். நீங்க நம்ப மாட்டீங்க, நாங்க வண்டி எடுத்துட்டு கேரளா போனோம்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த ரோட்ல தான் நாங்க போனோம். இப்போவாது இந்த முடியிற ஸ்டேஜ்ல இருக்கு. நாங்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல இருந்தோம். இந்த ரிங் ரோடு வந்து நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த ரோடு கை வச்சாங்க. அப்ப இதை விட நான் மோசமா இருந்திருக்கும்.
இப்ப பறச்ச போட்டதை பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. Okay. நம்ம அப்பதான் பறச்சே போட்டிருந்தாங்க. ஆனா உண்மையாலுமே எனக்கு நான் அந்த டைம்ல நாங்க அது இல்லாம நாங்க கேரளா போனப்ப அங்க வயநாடு டைம்லயே இந்த மாதிரி இடம் நிறைய பார்த்தோம். ஓ சஸ்பென்ஷனுக்கு வந்து உண்மையாலுமே நல்லா ஏன்னா நாங்க 5 பேர் போனோம். ஆ. ஆவரேஜா எல்லாரும் நான் 60, எல்லாருமே என்னோட வெயிட் அதிகம் தான். என் ஒய்ஃபுமே ஒரு 60 kgs. அவங்க அப்பா அம்மா அவங்க சிஸ்டர் எல்லாம் வரும்போது எல்லாருமே 70+ எல்லாருமே ஓகே வெயிட் வகையில. அப்ப அவங்க 5 பேர் பிளஸ் பூட்ல வந்து இவ்வளவு லக்கேஜ். இந்த மத்தியில நீங்க சஸ்பென்ஸ் டெஸ்ட் பண்றதை விட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு. ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் சொல்றேன் பாத்தீங்களா, நான் அதான் எனக்கு வந்து உள்ள ஓட்டும் போது எவ்வளவுக்கு குட் ஃபீல் கொடுக்கும் பாத்தீங்களா. கார் எடுக்கும் போதே உங்களுக்கு, ஏன்னா நம்ம ஏரியா எல்லாமே ரொம்ப ஷார்ட் டைம்ல திரும்புற இடம். நம்ம வந்து அவ்வளவு போய் ரவுண்டானாலயோ இல்ல வே பிரிட்ஜ்லயோ ஐ மீன் மேல மேம்பாலத்திலே போற இது கிடையாது. அப்ப டக்கு டக்குன்னு திரும்புறப்ப நமக்கு இந்த இந்த திரும்ப அந்த அந்த இதாக சுத்தி வர இது வந்து ஃபீட்பேக் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. ஓ ரிட்டர்ன் டு சென்டர் ஆக்ஷன்ங்கிறது ரிட்டர்ன் டு சென்டர் ஆக்ஷன் பக்காவா இருக்கு. இந்த கார்னர் பண்றப்பலாம் வந்து பிடிமானமா இருக்குங்களா, எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஏன்னா நான் வந்து அதை சொன்னேன் பாத்தீங்க, இவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டி இருக்கோம், நிறைய வண்டியும் ஓட்டி இருக்கோம், டெய்லி நம்ம கார்ல வாட்டர் வாஷ்ல நிறைய எடுத்து போட்டுட்டு இருக்கோம். பட் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த பட்ஜெட் ஸ்டெபிலிட்டி, இவ்வளவு பட்ஜெட்டுக்குள்ள இந்த நல்ல ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். கியாட்ட வந்து ஒரு நல்ல R&D டிபார்ட்மெண்ட் நல்லாவே ஒர்க் பண்ணிருக்காங்க. ஓகே. ஸோ ஓவராலா பார்க்கும்போது வண்டி வந்து ட்ரை பண்றதுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா தான் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா குறைகள் தெரியல. அடுத்த விஷயம் நான் கேட்கணும்னு நினைச்சது வந்து மைலேஜ் அப்படின்றது வந்து டேங்க் டு டேங்க் நீங்க செக் பண்ணிருக்கீங்களா? எனக்காது செக் பண்ணிருக்கேன். நாங்க எடுத்த ஒரு 1000 ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட்டுட்டு, எனக்கு எடுத்தோடனே நம்ம செக் பண்றதுங்கிறது நமக்கு தெரியும், ஆல்ரெடி மெக்கானிக் ஃபீல்ட் இருக்கிறதுனால நமக்கு தெரியும். சரி வேண்டாம், கொஞ்சம் தூரம் ஓடிட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன்ல போயிட்டு வந்து இன்ஜின் செட் ஆகட்டும், அதுக்கப்புறம் செக் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணேன். ஆக்சுவலா அதுதான் ரியாலிட்டியா கிடைக்குது. அதுதான் உங்கள்ட்ட ரியல்டாமே சொன்னது. இந்த 14 கிலோமீட்டர்ஸ் தருது, ஹைவேஸ்ல போனா அப் டு 20 தருதுன்னு சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேங்க் டு டேங்க் ஃபில் பண்றதுனால தான் சொல்றேன். நம்ம 1000 ரூபாய்க்கோ 2000 ரூபாய்க்கோ போட்டுட்டு நம்ம அந்த மாதிரி செக் பண்றது கிடையாது. சரி ஓகே. பிளாஸ்டிக்ல ராட்டில் நாய்ஸ் ஏதாவது வருதா? குழியில விடுறப்போ ஏத்துறப்போ அந்த மாதிரி ஏதாவது வர ஆரம்பிச்சு? இல்ல, அந்த மாதிரி எந்த நாய்ஸும் இல்ல. வரைக்கும் இல்ல. எனக்கு ஏசி ப்ளோயர் சவுண்ட தாண்டி, அந்த ப்ளோயர்னா நார்மலா வர ஏசி சவுண்ட தாண்டி வேற எதுவுமே இது வரைக்கும் எனக்கு கேட்டது இல்ல. எனக்கு சென்சிட்டிவான காது, பொதுவாவே நம்ம ஃபீல் அந்த மாதிரி. ஆனா எனக்கு இது வரைக்கும் ஃபீல் ஆனது இல்ல. எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்கீங்க? அரௌண்ட் லைக் பாத்தீங்கன்னா 7120 ஓட்டி இருக்கேன். அரௌண்ட் 7200 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கேன். க்ளோஸ் டு. ஓகே. ஸோ ஓவராலாக இந்த வாகனத்தோட டிரைவபிலிட்டி பற்றி சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அடுத்து கன்க்ளூஷன் என்ன அப்படின்றத சொல்லிட்டோம்னா மக்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். கன்க்ளூஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வாகனத்தோட இன்னும் அவுட் யூசர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கேட்டுக்கிட்டோம். ப்ரோ, நீங்கள் இந்த வண்டியை சஜஸ்ட் பண்ணுறப்போ ஒரு 2 பாசிட்டிவ் 2 நெகட்டிவ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? 2 பாசிட்டிவ் 2 நெகட்டிவ் அப்படின்னா சொல்றது எக்ஸ்டீரியர். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சொல்லிடுறேன். எக்ஸ்டீரியர் அந்த ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார், ஃப்ரண்ட் கிரில், பின்னாடி டெயில் லேம்ப், இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. இந்த பட்ஜெட்டுக்கு சன்ரூஃப், ஆட்டோமேட்டிக் ஏர் கண்டிஷனர் வந்திருக்கு. பிளஸ் வந்து லெக் ரூம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இது ஒரு செகண்ட் அட்வான்டேஜ் சொல்லுவோம் இந்த பட்ஜெட்டுக்கு. ஓகே ஓகே. நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லும்போது அந்த பின்னாடி பாத்தீங்கன்னா ரியர் சீட்ல அந்த ஹெட் ரெஸ்ட் வராம இருக்கிறது, அது கொஞ்சம் மாத்திருக்கலாமோன்னு தோணுது. ஓகே. இது போக பாத்தீங்கன்னா இந்த இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ், ஏன்னா 1 லிட்டருக்கும் 1.5 லிட்டருக்கும் மிடில் தான் இந்த 1.2 லிட்டர் வருது. எனக்கு என்னமோ இந்த பிக்கப் மட்டும் கொஞ்சம் அடிஷனலா ஆட் பண்ணிருக்கலாமோ, கொஞ்சம் டார்க் அதிகமா கொடுத்துருந்துருக்கலாமோன்னு ஒரு சின்ன ஒரு ஃபீட்பேக் இருக்கு என்கிட்ட இருந்து. ஸோ ஓவராலாக இந்த வாகனத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்குறோம். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன். இதே மாதிரி உங்கள் காரோட யூசர் ரிவ்யூவை ஷேர் பண்ணிக்க விரும்புனீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வீடியோவில் நம்ம சேனலோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எந்த அளவுக்கு யூசர் ரிவ்யூ மக்களுக்கு அதிகம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இன்னும் நிறைய புரிதல் மக்களுக்கு போய் சேரும். சரிங்க, எப்பவுமே சொல்கிறதா, ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி ஒரு குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அதை சதிச்சிட வேணாம். எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம், சிறப்பாக இருப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, டேக் கேர், பை. தேங்க்யூ.